இல்லைங்க, சுமதி அப்படிப்பட்டவ இல்ல. அவளுக்குள்ள என்னமோ குழந்தைத்தனம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அவ ரொம்ப வெகுளிங்க, எதை பத்தியும் யோசிக்க மாட்டான். அப்புறம் வெறும் கோவத்தால எதையுமே யோசிக்காம செஞ்சிருவா. அவ எப்போ அவளா உணர்றாளோ அவளே தான் தப்புக்கு மன்னிப்பும் கேட்பா. என் தங்கச்சிக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் அவளை மன்னிச்சிருங்க. சௌமியா, யாராவது ஒருத்தர் தெரியாம தப்பு பண்ணிருந்தா அதை நான் கண்டிப்பா மன்னிச்சிருவேன். ஆனா சுமதி தப்பு மட்டும் பண்ணல, பிரீத்தி செஞ்ச தப்பையும் சேர்த்து மறைச்சிருக்கா. இப்பதான் எனக்கு புரியுது சுமதியை காப்பாத்தி பிரீத்தி எதுக்காக தனியா அவளை கூட்டிட்டு வந்தாங்கன்னு. அதான் சொல்றேன்ல, சுமதியை நான் கூட்டிட்டு வரேன். ஒருவேளை கூட்டிட்டு வர முடியலன்னா திரும்பி நான் வர மாட்டேன். நீங்க 2 பேரும் ஊருக்கு போங்க. இங்கதான் நம்ம ஆளுங்களே நமக்கு எதிரியா இருக்காங்களே, ஆனா நீ கண்ணை மூடிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ற. சில நேரத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ உங்க மனசுக்கு என்ன தோணுதுன்னா, பெரிய பிரச்சனை பண்ணணும், யார் கூடயாவது சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க. அருண், நம்ம சொந்தம் தான். என்னைக்குமே அவங்க நமக்கு எதிரி ஆக மாட்டாங்க. ஒரு தடவை அமைதியா யோசிங்க. அத்தை சொன்னதுனால்தான் அவ அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கா. சூழ்நிலையும் நிலைமையும் மனுஷங்களை எப்படி வேணாலும் மாத்துங்க. அத்தை தப்பானவங்க இல்லைங்க. நீ எதுக்காக இவ்வளவு நல்லவளா இருக்க? உனக்கு கெடுதல் நினைக்கவே தெரியாது. சரி விடு, என் கூட வா. சுமத்தியோட வாழ்க்கையில எப்பாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதுதான் ஏதாவது பிரச்சனை வந்துருது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ வாழ்க்கையில பெரிய திருஷ்டி ஒன்று ஏற்பட்டிருக்க. எனக்கும் அப்படித்தாப்பா தோணுது. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லு. அப்பா, நான் என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல, எனக்கு ஏதோ திருஷ்டி பட்டிருக்குன்னா நீங்க ஏன் யோசிக்கிறீங்கப்பா? அப்பா, என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுமதி, நீ என் பொண்ணுமா, உன்னை பத்தி நான் யோசிக்காம இப்படி? உன்னோட அப்பாவா உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நான் எப்படி ஏத்துக்க முடியும்? விதின்னு நினைச்சு ஏத்துக்கோங்க. இதுதான் உங்க மகளோட தலையெழுத்து நினைச்சுக்கோங்கப்பா. அப்பா, நடக்கிற எல்லாத்தையும் அப்படி நடக்க விடுங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான். அதுவும் இல்லாம சீரியஸ்லி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ஏன் பொண்ணுமா? எனக்கு கவலை இல்லாம எப்படி இருக்கும்? நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்க. நான் எது செஞ்சாலும் சரி உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேன். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்பா, என்ன பத்தி நீங்க இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நீங்க என்ன பத்தி யோசிக்கிறீங்களோ அதுல பாதியாவது நீங்க அக்காவை பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு எல்லாமே சரியா நடந்திருக்கலாம், எல்லாமே நல்லா நடந்திருக்கலாம். சரிப்பா, எல்லாத்தையும் விடுங்க. என்ன நடக்குதோ அதை நடக்க விடுங்க. இப்ப நான் பேசிட்டேன்னா என்ன பேசிட்டேன்னு சொல்றீங்க? என் உயிரே போனாலும் சரி, இந்த கருவை மட்டும் நான் அழிக்க மாட்டேன். உயிரை கொடுத்துரு. ஆனா இந்த கருவை நீ கலைச்சுதான் ஆகணும். மா, என்ன நடந்தாலும் சரி, நான் மட்டும் இதை நடக்கவே விட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா கண்டிப்பா இது நடக்கும். சரி, உங்களுக்கு இப்ப அவ்வளோ பிடிவாதம்னா அப்ப நானும் உங்க மகதான். உங்களால எப்படி இப்படி செய்ய முடியும் நானும் பாக்குறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ அழிக்கணும்னு நினைக்கிற. அதாவது இந்த விஷயத்துல ஏன் நீ ஃபோர்ஸ் பண்றேன்னு எனக்கு புரியவே இல்லைம்மா. நான் என்ன சொன்னனோ அதை நான் கண்டிப்பா செய்வேங்க. ஏன்னா இதோட விளைவால தான் நம்ம ராவியோட வாழ்க்கை சரியாகும்.
வந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? சரி, உள்ள வாங்க. அப்புறம் சௌமியா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குளத்துல குதிச்சு செத்துட்டான்னா அப்படிதான் நீங்க நினைச்சிருப்பீங்க. பிரீத்தி, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கன்ற விஷயத்தை நீங்க அடிக்கடி மறந்துடுறீங்க. அப்புறம் நான் இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் சௌமியாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அக்கா, நீ போய் எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வா. சுமதி, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? பிறந்த வீட்டுல உன் புருஷன் கூட நீ கொஞ்சமாவது சந்தோஷமா இருந்தியா? ஆமா அத்தை, எல்லா குழப்பமும் சரியாயிடுச்சு. இனிமே எந்த கவலையும் இல்ல. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சுமதியோட சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தடவை அருணாவை கண்டிப்பா ஜெயிச்சிருக்கான்னு தோணுது. அருண், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, கிளம்பு. மனைவியா பேசலனாலும் மச்சினிச்சியா உங்ககிட்ட பேசலாம்ல. ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன் அருண். சொல்லு. அருண், நீங்க அக்காவை, ஐ மீன் உங்க சௌமியாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க? அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கல்ல? ஆமா, அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை யார்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு நீங்க எதையும் நிரூபிக்க வேண்டாம். எதை செஞ்சாலும் ஜென்யூனா செய்யணும். 2 வேலை இருக்கு, அதை நீங்க செய்வீங்களா? என்ன? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? இது நடக்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள தான் பாசிபிளா மாத்தணும் அருண். விஷயம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா சரி பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க அருண். நான் இங்க உங்களுக்கும் அக்காவுக்கும் நடுவுல வந்தது உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியை குறைக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நான் எதிரி ஆயிட்டேன். திடீர்னு தடுமாறிட்டேன். உங்களுக்கும் அக்காவுக்கும் நடுவுல வேற யாரும் வர முடியாதுங்கிறத மறந்துட்டேன். உங்க காதல் ரொம்ப வித்தியாசமானது. நான் மட்டும் இல்ல, உலகத்துல வேற யாராலையும் உங்க காதலுக்கு நடுவுல வர முடியாது, வரவ கூடாது அருண். ஏன்னா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. I'm sorry. ஆனா உன் நிலைமை என்ன ஆகும் சுமதி? அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்தல, அவங்க அப்படியே பைத்தியம் ஆயிடுவாங்க. பிரச்சனையை உருவாக்கி எங்களை நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க. ஆனா உங்களோட காதல் உண்மையானது இல்ல. நீங்க அக்கா கூட இருந்தீங்கன்னா வீட்ல உள்ளவங்க மட்டும் இல்ல, உலகத்துல யாராலையும் உங்களுக்கு நடுவுல வர முடியாது. யாராலையும் உங்களையும் அக்காவையும் பிரிக்க முடியாது. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா நான் நல்லாதான் இருப்பேன்.
என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்புறம் சௌமியாவை யார் தான் சமாதானப்படுத்துவாங்க? உனக்கு அவளை பத்தி தெரியும்ல, சமாதானப்படுத்த முடியுது. அவ பயங்கரமான பிடிவாதக்காரி. அத நீங்க என்கிட்ட விட்டுருங்க அருண். அக்காவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, அக்காவை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு. என் வாழ்க்கையில என்னைக்கு நான் அவளை முதல் முறையா பார்த்தனோ அன்னைக்கே அவளை கைவிட மாட்டேன்ற சத்தியத்தை நான் பண்ணிட்டேன். தேங்க்யூ. சுமதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஐ லவ் யூ அக்கா. நான் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். போதும். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் இல்லக்கா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. சுமதி, நீ என்ன சொல்ற? கூட பிறந்தவங்க கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நீதான் எனக்கு எல்லாமே. பரவாயில்ல, விடு சுமதி. ஐம் சாரி. சரி, பரவாயில்ல. சரி, எல்லாத்தையும் விடுங்கக்கா. நீங்க இப்ப தூங்குங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசுக்கா. ஏன்னா நான் ஒரு முழுமையான பொண்ணா இருந்தும் இன்னும் முழுமையடையாம இருக்கேன். ஆனா நீங்க ஒரு திருநங்கையா இருந்தும் முழுமை அடைஞ்சிருக்கீங்க. அதாவது நீங்க முழுமையற்றவங்களா இருந்தோம் உண்மையிலேயே ஒரு முழுமையான பொண்ணா இருக்கீங்க. நீங்க ஒரு மகளா இருக்கீங்க, மருமகளா இருக்கீங்க, மனைவியா இருக்கீங்க. ஆனா என்ன பாருங்க, முழுமையானவளா இருந்தோம் ஒரு உறவை கூட நிறைவேற்ற முடியல. சுமதி, நடந்தது நடந்து போச்சு. இன்னும் நீ எத்தனை நாளைக்கு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்ப? உங்களுக்காக ஏதாவது செய்யற வரைக்கும் நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன் அக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க சேஃப்டியை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லக்கா. சரி, இதெல்லாம் விட்டுலாம். நான் ரொம்பவே அதிகமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க போய் தூங்குங்கக்கா. குட் நைட். அக்கா, நான் செய்ய போற விஷயத்தால நீங்க ரொம்ப கஷ்டப்படலாம். ஆனா அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் தானா சரியாயிடும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதை பிராயச்சித்தமா செய்ய போறேன்க்கா. இப்படி எல்லாம் செஞ்சா நான் உங்களை மாதிரி நல்லவளா மாற முடியாது. ஆனா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்ல. போயிட்டாளா? எங்க போனா சொல்லாம கொள்ளாம? இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசு. இல்ல அத்தை, நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. அண்ணே, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே அவளை கண்டுபிடிக்க முடியல. என்னங்க, ஒருவேளை நீங்க அவளை ஏதாவது சொன்னீங்களா என்ன? அட, நான் ஏன் அவளை ஏதாவது சொல்ல போறேன்?
ஆனா எங்க போயிட்டா? சௌமியா, எனக்கு என்ன தெரியும்? நானே அவளை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நில்லு. ஊமை மாறி நடிக்கிறத இதோட நிறுத்து சௌமியா. என் மருமக எங்கன்னு சொல்லு. எல்லாத்த சத்தியமா அவ எங்க இருக்கான்னு தெரியும். வாய மூடு. எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நான் உன்னை... பிரீத்தி, உங்களுக்கு தெரியும்ல, அவளை சுமத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாளா? ஹலோ, சுமதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? அங்க இருந்து ஒரு தடவை கால் பண்றதுனால மட்டும் சுமதி கிடைச்சிட மாட்டேன். சுமதி கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். The number you have dialed is currently switched off. The number you have dialed is currently switched off. அம்மா தாயே, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். உங்க வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்கக்கா, உங்க சேஃப்டி தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. சுமதி, சுமதி, நீ எங்க இருக்க? நீ நீ எங்க போயிட்ட? வீட்ல எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அக்கா, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னோட ரூமுக்கு போங்க. முதல்ல நான் சொல்றத கேளு. நீ எங்க இருக்க? அக்கா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க. என்னோட ரூமுக்கு போய் கபோர்டு திறங்க. அங்க துணி கடையில ஒரு லெட்டர் வச்சிருக்கேன்க்கா, அதை எடுத்து படிங்க. என்ன? எதுக்கு எதுக்கு நீ லெட்டர்ல எழுதிருக்க? சுமதி, ப்ளீஸ், எங்க இருக்கேன்னு சொல்லு. முதல்ல அந்த லெட்டர் படிங்க. அதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உங்களுக்கு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன், சரியா? சரி. நான் யாருக்கும் எதுவும் ஹலோ சுமதி, ஹலோ. The number you have dialed is currently switched off. அக்கா, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பயந்து போயிருப்பீங்க. ஐம் ரியலி வெரி சாரி. ஆனா உங்க பயம் சரியானது. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நான் இப்படி செய்யறதால நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனா உங்க கஷ்டத்தெல்லாம் சரி பண்றதுக்கு என்கிட்ட இந்த ஒரு வழிதான்க்கா இருக்கு. நான் திரும்பி வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செய்யணும். ஆமாக்கா, இது பிளாக்மெயிலிங் தான். ஏன்னா இதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. மற்ற விஷயங்களை நான் ஃபோன் பண்ணி அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். நீ என்ன காரியம் பண்ணிட்ட சுமதி?